எவ்வளவோ துறைகளில் பார்த்தோன்னா ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடியவர்களை பார்ப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர் சமையல் கலையில் ரொம்பவே ஒரு வல்லுநராக வந்துட்டுருக்காரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தோம்னா மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் தான். இவர் வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. முதல்ல பள்ளியிலேயே முதல் மாணவனாக இருந்திருக்கிறாரு. அதோட நிறைய மதிப்பெண்களை பெற்று வந்திருக்கிறாரு. அடுத்தடுத்து போகக்கூடிய காலகட்டங்களில் அவருடைய படிப்பில் பார்த்தோன்னா மதிப்பெண் குறைவாக எடுக்க பிறகு எப்படி இவர் இந்த சமையல் துறைக்கு வந்தார். அப்பா முதல்ல நீ எங்கே வேணாலும் படிக்கலாம், ஐடி கம்பெனியில் தான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதையும் தாண்டி எப்படி அவர் சமையல் துறைக்குள்ளே வந்தார், அதற்கு யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க, வாழ்க்கையில் அவர் அப்படி வர்றதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சார், இப்போ ஜாம்பவானாக இருக்கக்கூடியவர் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் அனுபவித்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜன் ஒரு இந்திய சமையல் கலைஞர்னு சொல்லலாம், நடிகரும் கூட. தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெடினுடைய தலைமை நிர்வாகி அதிகாரி தான் அவர். இந்த நிறுவனம் தமிழ்நாடு அதோடு இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயுமே உணவு தொடர்பான பல சேவைகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஒருத்தர் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சமூக வலைதளங்களாக இருக்கலாம், இல்லை சினிமாவாக இருக்கலாம். அதையும் தாண்டி சமையல் கலையில் இப்படி ஒரு வல்லுநர் இருப்பாங்களா, அதுவும் இவர்கிட்ட 5000க்கும் அதிகமானோர் வேலை பார்க்குறாங்களாம். அதை ஒரு ஐடி நிறுவனம் அளவுக்கு பார்த்தோன்னா இவர் கார்ப்பரேட் கல்ச்சராக கொண்டு வராரு. அதற்கு கீழே நிறைய பேரை அவர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் இவர் அதிகமாக இப்போ ரொம்ப பிரபலங்களினுடைய வீட்டில் சமைக்கக்கூடியது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இவர் முதல்ல நடிகராக அறிமுகமானது மெஹந்தி சர்க்கஸில் தான். பிறகு த்ரில்லர் படமான பெண் குயினில், அதாவது நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்களினுடைய ஜோடியாக ஹீரோவாக நடிச்சிருப்பார். 2020 இந்த படம் வெளியாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளங்களில் பல நேர்காணல்களை கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இவரினுடைய ஆர்வம் அனிமேஷன். அவர் வேலைக்காக உணவுத்துறையில் பணி செய்யணுன்றதுக்கு முன்னாடி அவர் பொறியியல் பார்த்தோன்னா படிச்சிருக்கிறாரு. 1999 தனது சகோதரரோடு சேர்ந்து தன்னோட குடும்பத்தோடு பார்த்தோன்னா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரங்கராஜ் அவர்கள் பெங்களூரில் ஒரு மெஸ் தொடங்கியிருக்காரு. ஆனால் அதில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அப்படின்றதையும் தாண்டி அவருக்கு அங்கே பல பிரச்சனைகள் ஏற்பட மறுபடியும் மாதம்பட்டிக்கு வந்திருக்காரு. சிறு சிறு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சமைச்சிருக்காரு. அதே போல் காய்கறி வியாபாரம் அப்படின்னு நிறைய அடிமட்டம் இருக்கக்கூடிய லெவலில் இருந்து அவர் தன்னுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திரைப்பட குழுவினரோட பணி புரிஞ்சிருக்கிறாரு. அதே போல் தனியாக அவங்களுக்கு உணவு செஞ்சும் கொடுத்துருக்கிறாரு. நடிகர் கார்த்தி அவர்களினுடைய திருமணம் உள்பட 400க்கும் மேற்பட்ட திருமணங்களுக்கு ரங்கராஜன் அவர்கள் உணவு வழங்குபவராக இருக்கிறார். அதோடு டெய்லியுமே 500 பேருக்காவது அவர் பார்த்தோன்னா உணவை கொடுத்துருவாராம். இதையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா கமலஹாசன் அவர்களினுடைய விக்ரம் படத்தில் சக்ஸஸ் மீட்டிங்கில் உணவை செஞ்சு அசத்தியிருக்காரு. அதே போல் பிரபல மருத்துவர் ஒருவருடைய வீட்டில் கூட அவர் செஞ்ச சமையல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இவர் நிறைய மிஷின்களை உருவாக்கியிருக்காரா. ஒரே நேரத்தில் 5000 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு கூட உருவாக்கி வச்சுருக்காரா. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அதற்கு ரொம்பவே கடின உழைப்பை அவர் போட்டிருக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் தண்ணியை கூட பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாராம். மிகப்பெரிய அளவில் நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட பார்த்தோன்னா இவர் உணவு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா ரொம்பவே நல்ல முறையில் உணவு கொடுத்துருக்கிறாருன்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா இவர் மிகப்பெரிய அளவில் பெருமையாக பேசப்படுறாரு. ரங்கராஜ் அவர்கள் பச்சை கொய்யா சட்னிக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு செய்முறையை உருவாக்கி இருக்கிறாரு. அதையும் தாண்டி மைதா என்னுடைய சமையல் இருக்கவே இருக்காதுன்னு கூட பேட்டிகளில் நிறைய முறை அவர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி முதல்ல இவர் 10ஆம் வகுப்பு தன்னுடைய ஊரில் தான் படிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் கிளாஸ்லேயே செகண்ட் மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். பிறகு +2 வர இவர் மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே நிறைய பேர் நல்லா படிக்கிற பசங்க இருந்தாங்களாம். 940 மார்க் எடுத்திருக்கிறாரு. பிறகு அவர் கல்லூரிக்கு வந்திருக்கிறாரு. இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றத அவருடைய ஆசை. ஆனால் அதை படிக்க முடியாதனால பிஎஸ்சி படிச்சிருக்கிறாரு. இதையும் தாண்டி நிறையவே பார்த்தோன்னா அவருடைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் அவருக்கு நிறைய இருந்திருக்கு. தன்னுடைய அப்பா சொல்லுவாரா, சமையல்காரர்னா யாருமே மதிப்பு கொடுக்கறதில்ல, வாயா போயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ இந்த இதில் வரவே கூடாது, எப்படியாவது ஐடி ஃபீல்டுக்கு போயிடணும், நீ அந்த மாதிரியான வேலை தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்படி இருந்தவரினுடைய மனசில்
தன்னுடைய அப்பா சொன்னது நினைவு இருந்துக்கிட்டே இருக்குமா. 40 வருடங்கள் கிட்டத்தட்ட இருந்திருக்கிறாரு. மூத்த மகனாக இருந்ததுனால அப்பா மறைவுக்கு பின்னாடி இவரே எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா, தன்னுடைய அம்மா சமைக்கக்கூடியதை அவர் கூர்ந்து கவனிப்பாராம். என்ன போடுறீங்க, என்ன சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்பாராம். அதற்கப்புறமாக இதுக்காகவே 1 இயர் வந்து பார்த்தோன்னா, அவர் ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு, கோர்ஸ் முடிச்சிருக்கிறாரு. சமைக்கிறது மட்டும் கிடையாது, எப்படி டேபிளில் நம்ம வந்து பரிமாறணும் அப்படின்ற அந்த மேனஸை கூட அவர் கற்றுக் கொடுப்பாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து பார்த்தோன்னா எல்லோராலையுமே ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய சமையல் மட்டும் கிடையாது, அவர் பேசக்கூடிய விதம், அவர் நடந்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நிறைய நடிகர்களினுடைய வீட்டில் இளைய தளபதி விஜய், சூர்யா அப்படின்னு பலரினுடைய வீட்டில் இவர் வந்து பார்த்தோன்னா சமைச்சு கொடுத்து வந்துட்டுருக்காரு. பலருமே இவருடைய உணவை பாராட்டி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக வந்து பார்த்தோன்னா இவர் சமைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நோக்கி போய் ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படியே திசை திரும்பியிருக்குன்னு சொல்லலாம். இப்பயுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்ல முறையில் தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. இவருக்கு திருமணம் நடந்துருச்சு. ஸ்ருதி பிரியா தான் இவங்களுடைய மனைவி. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மீண்டும் வந்து இவர் நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு உணவு சாம்ராஜ்யத்தை சமையல் கலை வல்லுநராக மாறி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரங்கராஜன் அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.